சொந்த மனசுதான். பேங்க் லோன் கிடைக்கல, எனக்கு சப்போர்ட் இல்ல, ஒட்டுமொத்தமா என்கிட்ட 6 ஏக்கர் நிலம் இல்ல, வேலைக்கு ஆள் கிடைக்கல, இம்போர்ட் டியூட்டி அதிகமா இருக்கு, எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது, மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, எங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, பக்கத்து வீட்டு நாய்க்குட்டி செத்து போச்சு, இதெல்லாம் ஹம்பக். We don't have a belief on us. நம்மகிட்ட எல்லாமும் இருக்கிறது. இந்த உலகத்தில் இல்லாத எல்லா வளங்களும் இந்த தேசத்தில் இருக்கு. தொடர்ந்து இந்தியாவை குற்றம் சொல்லியே பழகி போன மனசு இந்தியாவில் இருக்கிற வசதிகளை ஆராய மறுத்து விட்டது. சைனால பெரிய பெரிய கட்டடம் இருக்கு, அமெரிக்காலாம் பாத்தீங்களா, ஐரோப்பாலாம் இப்படி டாலர் டிவன் கண்ட்ரி. ஒரு டாலர் டிவன் கண்ட்ரி நீங்க இந்தியாவோடு ஒப்பிடுவதே தவறு. அங்க பார்க்கிங்க்கு $40 கட்ட சொல்லுவாங்க, நம்ம கட்டுவோமா? இட் இஸ் a welfare state. நாம ஒரு ஜனநாயக நாடு. இங்க மக்களுக்கு முதலிடம். நம்ம ஆஸ்திரேலியா டார்லிங் ஹார்பர் அப்படின்னு இருக்கு. நான் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்க்காக போயிருந்தேன். நம்ம தமிழர்கள்லாம் என்னை வந்து பாக்கிறதுக்காக வந்தாங்க. சரி, நம்மள கார்ல அப்படியே வெளியில தெருவெல்லாம் கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு போனா எல்லாரும் ட்ரெயின்ல வந்தாங்க. ஏங்க அப்படின்னா இந்த டார்லிங் ஹார்பர்ல 1 hour காரை பார்க் பண்றதுக்கு $40 அப்படின்னா, நம்ம ஸ்பென்சர் பிளாசா சென்னையில ஒரு காரை பார்க் பண்றது ₹10 கேட்பாங்களா? $3500 சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு சராசரி மனிதன் $40 கொடுக்கணும் பார்க்கிங் ஸ்பேஸ்ல அவன் காரை வைக்கிறது. இஃப் யூ கோ டு ஹாங்காங், அவன் வீட்டுல கீழே பார்க் பண்றதுக்கு நீங்க பார்க்கிங் சார்ஜ் கொடுக்கணும். அவன் மட்டும் ஆபீஸ்ல அவன் காரை பார்க் பண்றதுக்கு பார்க்கிங் சார்ஜ் கொடுக்கணும். சொந்த கார் அங்க கார் வாங்குறதுக்கு பார்க் பண்றது கஷ்டம். நம்ம ஊர்ல 50 காசு மேல மாநகராட்சி கிட்ட கொள்ளை அடிக்கிறாங்க அப்படின்னு திட்டுறது. உங்களுக்கு எல்லா வசதிகளும் வேண்டும். இவ்வளவு மக்கள் தொகையை வைத்துக் கொண்டும், இவ்வளவு பொருளாதார இடர்பாடுகளை வைத்துக் கொண்டும், இவ்வளவு பிரச்சனைகளை வைத்துக் கொண்டும் இன்னமும் இலவசமாக கல்வி தருவது இந்த தேசம்தான், இலவசமாக மருத்துவம் தருவது இந்த தேசம்தான், இலவசமாக படிக்க வைப்பது இந்த தேசம்தான், பார்த்துக் கொள்வது இந்த தேசம்தான், உணவு வழங்குவது இந்த தேசம்தான், விவசாயிக்கு இலவச கரண்ட் கொடுக்கிறது இந்த தேசம்தான், ஒவ்வொரு பே கமிஷன்லையும் சம்பளத்தை ஏற்றுறது இந்த தேசம்தான், மருத்துவத்தை அடிப்படை உரிமை என்று சொன்னது இந்த தேசம்தான், கல்வியை அடிப்படை உரிமை என்று சொன்னது இந்த தேசம்தான். இதெல்லாம் தெரியாது. சிங்கப்பூர்ல ரோடு பெருசா இருக்கிறது மட்டும் உங்களுக்கு தெரியும். இட் இஸ் a dollar driven country. Please understand. Don't compare India with any other country in this world. We are the leaders who can prove to everybody that we are born brilliant. அடிப்படையில் நம்முடைய அரசியல் அமைப்பு உங்களை தார்மீகமாக நல்லவனாக இருக்க சொல்கிறது. ஓட்டுக்கு $1000 வாங்க சொல்லல. எவனாவது பரம்பெடுத்து அடிச்சாதான் நல்லவனா இருப்பேன் நீங்களே தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தேசம் சரியில்லைன்னு சொல்லவே முடியாது. It's a country for the people. இங்க உங்களுக்கு எல்லாமும் இருக்கிறது. பேங்க்ல லோனே தர மாட்டாங்க. எத்தனை பேர் போய் பேங்க்ல லோனுக்கு நின்னீங்க? நீங்கள் யாரும் ஆentrepreneur தயார் இல்லை. இங்கே யாரும் சிறுதொழில் செய்யவும் பெருதொழில் செய்யவும் முயற்சி எடுப்பதே இல்லை. அந்த ஒரு காரணத்துக்காக எந்த முனைப்புமே காட்டாமல் சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லிடுறது. பயம், என்னிடம் மேலாண்மை திறன் இருக்கிறதா இல்லையா என்கிற பயம், நான் ஜெயிக்க முடியுமா தோற்று போய்விடுவா என்ற அச்சம். No, you will win. We are here to win. We born to win. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், இந்த மைக்கு ஒரு மனுஷன் தயாரிச்சிருப்பானா? ஆனா இந்த மைக்கு கரெக்டா எல்லாருக்கும் சத்தம் கேட்கணும், பூம் சவுண்ட் வந்துடக்கூடாது, இந்த மைக்கு எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கணும்னு இந்த மைக்கு உருவாக்கணும் அவர் நினைக்கிறார். ஒரு மனிதன் நினைக்கிறார். ஒரு மனிதன் தயாரித்த பொருளே நல்லா வேலை பார்க்கணும்னு ஒரு மனுஷன் நினைப்பானா? கடவுள் தயாரிச்ச நாம எல்லாம் கெட்டு போகணும்னா கடவுள் அனுப்பியிருப்பாரு. We are here to win. தோக்குறது நம்ம வேலை கிடையாது. எல்லோருக்கும் உள்ளுக்குள்ளே பயம் இருக்கிறது. ஒரு தனி ஆளாக என்னால் ஒரு நிறுவனத்தை நிர்வாகம் செய்ய முடியுமா? 1000 பேரை வைத்து வேலை வாங்க முடியுமா? 10 பேருக்கு பதில் சொல்ல முடியுமா? 20 பேருக்கு புரியுற மாதிரி சொல்ல முடியுமா? வாங்கின இஎம்ஐ கட்டிட முடியுமா? பேங்குக்கு போனா லோன் கொடுப்பானா? இதுக்கெல்லாம் இதுக்கடா தொந்தரவு. படிச்சுட்டு போயிருந்தோம்னா 10,000 சம்பளம் கொடுப்பான். கம்பெனி முதலாளி யாருன்னு நமக்கு தெரியாது. வாரத்துல 2 நாள் லீவு கொடுப்பாங்க. சுனாமி கிராமினா கன்ஃபார்மா லீவு. இடையில பெரிய தலைவர்கள் திண்ணை தலைவர்கள் எவனா மண்டே போட்டானா ஸ்ட்ரைக் நடக்கும் நம்ம ஊர்ல. அப்போ ஒரு 2 நாள் லீவ் கிடைக்கும். அப்படியே கிளம்பணும்னா கோயம்புத்தூர்ல வண்டி அப்படியே மேட்டுப்பாலம் வழியா போய் பிளாக் தண்டர் போயிட்டு ஊட்டியில 2 நாள் இருந்துட்டு திங்கக்கிழமை காலைல ஆபீஸ்க்கு லேட்டா போய் வாழ்க்கையை சந்தோஷமா வச்சுக்கலாம். If you want to live in the comfort zone, that country won't develop. குரங்கு மனசு இருக்க வேண்டும், பொருளாதாரத்தை வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் ஒரு மரக்கிளையிலே ஓடி போய் உட்கார்ந்து கொள்கிற குரங்கு அப்படி தடுமாறும், லெப்ட் பார்க்கும் ரைட் பார்க்கும், பிடிமானம் தேடும், தடுமாறி உட்கார்ந்து செட்டில் ஆன ஒன்னே அடுத்த செகண்ட் அடுத்த கிளைக்கு போயிடும். இதை விட வசதியா இன்னொரு கிளை இருக்கான்னு பாக்குறது தான் குரங்கு மனசு. அப்படி இருந்தால் தான் பொருளாதாரம் வளரும். அடுத்து என்ன செய்யணும், அடுத்து என்ன செய்யணும் த்ரஸ்ட் இருக்கவங்க எல்லாம் MBA படி. But I would like to tell you again and again, I want to promise you something. When you want to do something to the society, study accordingly. அதற்குரிய படிப்பை படியுங்கள். If you want to do something for your food and shelter, do something whatever you want. உங்களுடைய உணவுக்கும் உங்களுடைய இருப்பிடத்திற்குமான சம்பாத்தியத்தை உருவாக்கி கொண்டு என் பெண் என் பிள்ளை என் மக்கள் நீங்க வாழணும்னு ஆசைப்பட்டால் அதற்குரிய படிப்பை படியுங்கள். நான் வளர்வதற்கும் உயர்வதற்கும் இந்த தேசம் எனக்காக ஏதோ செய்திருக்கிறது, அந்த தேசத்திற்கு ஒரு விஷயத்தை நான் திருப்பி செலுத்த ஆசைப்படுகிறேன் என்ற மனோபாவம் இருக்கிறவர்கள் அதற்குரிய படிப்பை படியுங்கள். அது என்ன படிப்பு என்று நான் சொல்லித்தர வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. அப்படி ஒரு தேவையும் இந்த தேசத்தில் இல்லை. இந்தியர்கள் அறிவாளிகள் என்பதில் எனக்கு மனப்பூர்வமான